வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்க இருக்கும் கதை காமுத்துரை அவர்கள் எழுதியிருக்கும் கட்டியவளை கொண்டாடுகிறவர்கள் என்னும் ஒரு சிறுகதை. அழைப்பு மணியை அழுத்தியதும் மணியோசைக்கு பதிலாய் வந்த பாட்டு ஒலியில் சுசீலா அம்மாவின் குரலில் உருகி நின்றோம். வாங்க சார். பாடலை விழுங்கிக் கொண்டு அமுது அண்ணன் கதவை திறந்தார். என்னனே படக்குன்னு கதவை திறந்துட்டீங்க? ஏக்கத்துடன் சொன்னேன். எனக்கு பின்னால் நின்றிருந்த செந்தில் வீட்டுக்குள் நுழையலாமா வேண்டாமா என்ற கேள்வியில் உள்ளும் வெளியிலுமாய் தன்னை அலைக்கழித்து கொண்டிருந்தான். வீட்டுக்குள்ள சட்டையை அயன் பண்ணிட்டு இருந்தேன், அதே கொஞ்சம் லேட்டு என குற்ற உணர்ச்சியோடு தன்னிலை விளக்கம் தந்தார் அமுது அண்ணன். இல்லனே, நல்ல பிடிச்ச பாட்டு. சுசீலாமாவோட குறவளைய திருவிழா போல சட்டுன்னு நின்றுச்சு. ரொம்பவும் வருத்தமாய் சொன்னேன். அடப்பாவி, நெசமாதான் சொல்றீங்களா? நான் கூட கதவை திறக்க லேட் பண்ணிட்டமேன்னு ஃபீல் பண்ணேன். இன்னும் கூட லேட் பண்ணலாம், அதுக்காக யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. என்ன செந்தில்? எனது கருத்தை உறுதிப்படுத்துவதற்காக உடன் நின்று கொண்டிருந்தவனை சாட்சிக்கு அழைத்தேன். செந்தில் பதில் சொல்லாமல் குலுங்கி குலுங்கி சிரித்தான். சரி சரி, உள்ள வாங்க. இது உங்க மச்சினன் தானே? ஏமா ராகினி, அந்த சேரை எடுத்து போடு, சரவணா வந்திருக்காரு பாரு சொல்லிக்கொண்டே அறைக்குள் நுழைந்தார். அநேகமாய் அயன் பெட்டியை எடுத்து வைக்க போகலாம். மாமா, உங்க பேச்சை கேட்டு இனிமே யார் வந்தாலும் லேட்டாவே கதவை திறக்க போறார். வாரவங்கெல்லாம் உங்களை ஏச போறாங்க சொல்லிவிட்டு மறுபடியும் முன்போல் உடம்பை அப்படி குலுக்கி கொண்டு சிரித்தான். அது ஒரு அபூர்வ சிரிப்பு. சத்தமே இல்லாமல் பூ விரிவது மாதிரி அத்தனை சாந்தமாய், அதே சமயம் உள்ளத்து உணர்வை ஆனந்த களியுடன் வெளிப்படுத்துகிற உணர்ச்சி மின்னல். மோகன புன்னகை ஆணுக்கும் உண்டுமா? அந்த சிரிப்பிற்காகவே அவனை பலமுறை கன்னத்தில் முத்தமிட்டிருக்கிறேன். என் மனைவி பொறாமையுடன் பார்ப்பாள். இவன் பொண்ணா மட்டும் இருந்தா 2வதா தாலியை கட்டியிருப்பேன் இந்த சிரிப்புக்காகவே என்று மாமியார் முன்னிலையிலேயே இந்த வார்த்தையினை சொல்லியும் இருக்கிறேன். சிரித்துக்கொண்டே அறையின் மூலையில் டிவி பெட்டியினை ஒட்டியிருந்த பிளாஸ்டிக் நாற்காலி அடுக்கிலிருந்து ஒரு நாற்காலியை உருவி எடுத்தான். அடுத்ததை எடுக்கும்போது அமுது அண்ணனும் அவரது கொழுந்தியால் ராகினியும் வந்துவிட்டனர். ராகினி அரைவாசலிலேயே நின்று விட்டார். அவரது வேலையை செந்தில் நிறைவேற்றிவிட்டான். சேரை எதுக்கு கோபுரமா அடுக்கி வைப்பீங்க? வாரவங்க உட்காரத்தானே வாங்கி போட்டிருக்கோம். இப்படி ஒன்று மேலே ஒன்று கிடந்தா வாரவங்க ஸ்டூல் போட்டால் ஏறி உட்காருவாங்க? உங்கள் வீட்டில் யாருக்குமே காமன் சென்ஸுங்கிறத கிடையாது. அமுது அண்ணன் தேவையில்லாமல் ராகினியை கடிந்து கொள்ள அதற்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த சிறு பெண் தலை குனிந்து நின்றாள். வயது அவ்வளவுதான், 10வது படிக்கலாம். நே, யார் எடுத்து போட்டா என்னன்னே? அப்பெண்ணின் முகவாட்டம் என்னை வருத்தியது. இல்லை சரவணா, பெஞ்சியை விரிச்சு போட்டுற வேண்டியதானே, அதை என்னத்துக்கு அடுக்கி வைக்கணும்? இல்லைங்க சார், அடுக்கி வச்சா அழகா இடத்த அடைக்காம இருக்குல்ல, வீட்டை கூட்டி பெருக்க செய்ய தோதுவா இருக்கும். ஆளுக வந்தா விரிச்சு போட்டுக்க வேண்டியதே. செந்தில் காரியார்த்தமாய் பதில் சொன்னான். அவனை முதுகில் தட்டினேன். நல்ல பதில்தான். ஆனால் அமுது அண்ணன் யாரும் தன்னை வார்த்தைகளால் வென்றுவிட சகிக்க மாட்டார். அதுவும் புதுவாள், தன்னை விட வயதில் குறைந்தவர் என்றால் உயிரை கொடுத்தும் ஜெயிக்க நினைப்பார். இடத்த அடைக்காம இருக்கணும்னா வீட்டில் இருக்கிறவங்க எதுக்கு தனித்தனியா நிற்கணும்? ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி உட்காந்துக்கலாம்ல. கட்டில் மேல பீரோவை நிறுத்தினா வீடு விசாலமா இருக்கும். அந்த பீரோ மேல டிவியை போட்டியை தூக்கி வச்சுட்டோம்னா இன்னும் நெருக்கடி இல்லாம ஃப்ரீயா இருக்கும்ல. செந்திலின் தோளை இறுக பற்றியபடி என செயற்கையாய் சிரித்தேன். அவரது பேச்சை இப்படி ஹாஸ்யம் என காண்பித்தால்தான் கடந்து போக முடியும். பதிலுக்கு அமுது அண்ணனும் சிரித்தார்.
சரி சரி, உள்ள போய் உங்க அக்கா கிட்ட சொல்லி 2 காப்பி கொண்டு வர சொல்லு. அவ வேலையா இருந்தா நீயே போட்டு எடுத்து வா. ராகினி உள்ளே போனதும் அமுது அண்ணன் இன்னொரு நாற்காலி எடுத்து போட்டு அருகில் உட்கார்ந்தார். அப்புறம் என்ன மாமனும் மச்சினனும் ராத்தரா புறப்பட்டு வந்துட்டீங்க? ஃபைனான்ஸ் லீவா? ஃபைனான்ஸ் லீவா? வட்டி கடைக்கு என்னைக்குன்னே லீவ் விட்டாங்க? உலகமே தூங்கினாலும் வட்டி மட்டும் நொடிக்கு நொடி ஊதி பெருத்துக்கிட்டே இருக்குமே. அப்ப வசூலுக்குத்தே வந்தீங்களா? நானும் வேறு சிலரும் சேர்ந்து பஜாரில் ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்தி வருகிறோம். ஃபைனான்ஸ் கம்பெனி என்றதும் பெரிய அளவில் கற்பனை வேண்டாம். தலைக்கு 25,000 போட்டு 11 பேர் கூட்டு. அதில் நடத்துனர் 3. எனக்கு காசாளர் பொறுப்பு. எந்த பொறுப்பில் இருந்தாலும் மேனேஜர், வசூல் பையன் என அனைத்துமாய்தான் இயங்க வேண்டியிருந்தது. வரா கடன்கள் வசூலுக்கு பங்குதாரர்களையும் இணைத்துக் கொண்டு செல்வது வழக்கம். நீங்க தானே இந்த பக்கம் வந்தா வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அமுது அண்ணன் எங்கள் கம்பெனி இருக்கும் மீனாட்சி சந்தில்தான் சிடி கேசட் கடை வைத்திருக்கிறார். பெரும்பாலும் அவரும் அவர் மனைவியுமே கடையில் இருப்பார்கள். இதற்கு முன்னால், அதாவது சிடி வருவதற்கு முன் பிலிம் கேசட் வைத்திருந்தார். அதனை தினசரி வாடகைக்கு விடுவார். நல்ல ஓட்டம். கல்யாண வீடுகள், கச்சேரிகள், சில கிராமங்களில் திருவிழாக்களுக்கும் எடுத்து போய் பெரிய டிவி வைத்து படம் பார்க்கும் வழக்கம் இருந்தது. டிவியோடு கேசட் போடுகிற டெக்கும் வாடகைக்கு கொடுத்து விடுவார். அதனை ஓட்டிவிட ஒரு பையனும் அனுப்பி வைப்பார். டிவி, டெக், கேசட், ஆபரேட்டர் பையன் என அத்தனைக்கும் காசுதான். முகூர்த்த நாள், கோயில் திருவிழா போன்ற நாட்களில் அமுது அண்ணன் ரொம்பவும் பிஸியாக இருப்பார். நல்ல காசு. சிடி வந்ததும் எல்லாமே கைவிட்டு போனது. கொஞ்ச நாள் விடாப்பிடியாய் டெக்கை விடாமல் இருந்தார். பிலிம் சுருள் அவர் கழுத்தை சுற்ற மொத்தமாய் குப்பையில் அள்ளி போட்டுவிட்டு சிடிக்களை வாங்கி அடுக்கினார். அப்போதுதான் ஃபைனான்ஸில் தொடர்பு வைத்தார். அந்த நாளிலிருந்து கடனாளிதான். அமுது அண்ணன் மனைவி அமுதா ஏதோ வேலையில் இருந்திருப்பார் போலும். கணவனின் ஆணைக்காக தொட்ட வேலையை அப்படியே விட்டுவிட்டு காப்பி போட்டு கொண்டு வந்து விட்டார். நல்லா இருக்கீங்களாண்ணே? என்றபடி காப்பி டம்ளர்களை வைக்க சிறிய டீப்பாய் ஒன்றை இழுத்து முன்னால் விட்டபடி கேட்டார். ரொம்ப நல்லா இருக்கேங்க்கா. உங்களைத்தான் ஆளை காணோம். பிள்ளைங்கள்லாம் சுகந்தானா? ஸ்கூலுக்கு போயிருக்காக. என்றவர் இந்தா துணி அலசிட்டு வந்துடுறேன். என்றபடி கிளம்பினார். வெறும் காப்பியவா வந்தவளுக்கு கொடுப்பாங்க? ஏதாச்சும் மிக்சர், பிஸ்கட் இல்லையா? என்ன பழக்கம்? அமுது அண்ணன் முகம் சுளித்தபடி எழுந்தார். நே, வேகமாய் அவரை தடுத்தேன். எப்போது வந்தாலும் அமுதா அக்கா கடிப்பானோடு தான் காப்பி தருவார். வெறும் காப்பி வருகிறது என்றால் எதுவும் இருப்பு இல்லை என அர்த்தம். ஒன்றும் வேணாண்ணே, காப்பி குடிக்காட்டி சங்கடப்படுவீங்கன்னு தான் குடிக்கிறோம். இப்போத்தான் நம்ம நைனா கடையில் அல்வாவும் காப்பியும் சாப்பிட்டு வாரோம் என்றேன். மச்சினை வந்த உடனே அல்வா வாங்கி கொடுத்துட்ற போல. அதான் வீட்டில் நல்ல கவனிப்பு. நமக்கு அந்த நேக்கு தெரிய மாட்டேங்குது. சரவணா, வருஷமெல்லாம் வீட்டோட மாப்பிள்ளையா கிடந்தாலும் ஒரு மட்டு கிடையாது, மரியாதை கிடையாது. வழக்கம் போல தனது புலம்பலை துவங்கலானார். வீட்டுக்குள்ளிலிருந்து அமுதா அக்கா என்னை பரிதாபமாக பார்த்தார். அதன் பொருள் புரிந்து கண்களை தாழ்த்தி நான் சமாளித்துக் கொள்வதாக சாடை காட்டினேன். காப்பியை குடிக்கத் துவங்கிய செந்தில் அமுது அண்ணனின் வார்த்தைகள் புரியாமல் என்னை பார்த்தான். அவனுக்கும் சாடை காட்டி அமைதிப்படுத்தினேன். அமுது அண்ணனும் அமுதா அக்காவும் காதல் கல்யாணம் முடித்தவர்கள். அண்ணன் டிவி டெக் கடை வைத்திருந்த போது அமுதா அக்கா அடிக்கடி தன் வீட்டுக்கு கேசட் வாடகைக்கு வாங்கி போக வருவாராம். அமுதா அக்கா கொஞ்சம் வசதியானவர். கலர் டிவி முதலில் வாங்கிய குடும்பங்களில் அமுதா அக்காவின் குடும்பமும் ஒன்று. அதனால் புதிய கேசட் வந்ததும் அமுதா அக்கா வீட்டுக்கு கொண்டு போய் போட்டு பார்ப்பதுதான் வழக்கமாம். அப்போது உருவான பழக்கம் காதலாகி கல்யாணத்தில் முடிந்துவிட்டது. வீட்டிலும் பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லை. அமுது அண்ணன் குடும்பம் சராசரியானதுதான். ஆனால் அமுது அண்ணனின் வாட்டசாட்டமான தோற்றமும் யாரையும் சட்டை பண்ணாத பேச்சும் தோரணையும் பெரிய ஆளாய் வருவார் என்கிற ஒருவித மயக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்திவிட்டது. கல்யாணத்திற்கு பிறகு தன் குடும்பத்தாரோடு சண்டை போட்டு அமுதா அக்காவின் வீட்டுக்கு வந்துவிட்டார். கடையும் அமுதா கேசட் சென்டராக மாறியது. ஆனால்
அமுதா அக்காவோடு பிறந்த மற்ற பெண்களும் மாப்பிள்ளைகளும் தாய் வீட்டுக்கு வருவதில்லை. ஒரே ஒரு மச்சினன், அவனும் மொய் வைக்க மட்டும் வந்து போகிறவனாக மாறிப்போனான். எல்லா புகழும் அமுது அண்ணனுக்கே. ஒரு பையன் என்னைய கேட்காம என் மாமியார் வீட்டுக்குள்ள நுழைய முடியாதுல்ல. வரும்போதெல்லாம் கட்டில் வேணும், பீரோ வேணும், காசு வேணும், பணம் வேணும்னு நாக்க தொங்க விட்டுக்கிட்டு வாரேங்க. வந்தமா 2 நாள் இருந்தமான்னு கிளம்புறது இல்ல. பாவம் கிளவன் கிளவியே இம்சை கொடுத்துட்றாங்கப்பா. நான் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நிக்கலைன்னா இந்நேரம் வீட்டை மிளகா அரைச்சிருப்பாங்க. அதனால தான் என்னைய 20 வருஷமா விட்டு பிரியாம இருக்காக. அமுது கேசட் சென்டர் அமுதாவாக மாறிய ஒரு சம்பவத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நிலவில் காலூன்றிய ஆம்ஸ்ட்ராங்கின் அழியா பெருமையை அமுது அண்ணன் தக்க வைத்ததோடு அதனை அஸ்திரமாகவும் பயன்படுத்தி கொண்டிருப்பதே அண்ணனின் சிறப்பு. புதிதாய் அறிமுகமாகிறவர்களுக்கெல்லாம் மாமியார் வீட்டை நம்பாதே என்பதும், மாமனார், மச்சினர், மதனியார் அத்தனை பேரும் கொடுமைக்கார கோமகன் கோமகள்கள் என்பதையும் தவறாமல் போதித்து விடுவார். சந்தர்ப்பம் கிடைத்தால் அமுது சென்டர் அமுதாவான கதையையும் சேர்த்து சொல்வார். அல்வா நான் வாங்கி தரலனே என செந்திலை கை காட்டினேன். 3 மணிக்கு மேல் நைனா கடையில் ஒரு கூட்டம் நிற்கும். ஒரு பித்தளை குண்டானில் வாழை இலையால் மூடப்பட்டு ஹோண்டாவில் பின்னால் ஒரு ஆள் உட்கார்ந்து கொண்டு அல்வா சட்டியினை ஏந்தி வருவார். நாக்கில் எச்சில் ஒழுக காத்திருக்கும் கூட்டம் வரிசை கட்டிவிடும். தேக்கு மர இலையில் காகித பின்புலத்தோடு எண்ணெய் வழிய எவர்சில்வர் கரண்டியால் அள்ளி போட்டு காரத்துக்கு மெழுகுச்சேவும் ஓமப்பொடியும் கேட்டு வாங்கி பாதாம்பால் அல்லது டிகிரி காப்பியோடு மாலை டிஃபனை முடிப்பார்கள். செந்திலுக்கு அல்வா மட்டும் போதும். காரத்தை போட்டு காப்பியை விட்டா அல்வா டேஸ்ட் மறைஞ்சிடும் மாம்ஸ் என்பான். அல்வா யார் வாங்கி கொடுத்தா என்ன சார்? செந்தில் யதார்த்தமாய் கேட்டான். அப்படி இல்ல தம்பி. எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கு. இப்போ உங்க அக்காவுக்கு நீ அல்வா வாங்கி தரலாம், ஆப்பிள் வாங்கி தரலாம். ஆனா அவங்களுக்கு நீ பூ வாங்கி தரலாமா? கேட்டார். ஆகுமா என்கிற கடைசி வார்த்தை மாறிவிட்டதாய் உணர்ந்தேன். இதெல்லாம் எதற்கு அமுது அண்ணன் செந்திலிடம் ஒப்பிக்கிறார் என விளங்கவில்லை. இது போன்ற வாதத்தையெல்லாம் எங்களை போன்றவர்களிடம்தான் பேசி களைப்பினை ஏற்படுத்துவார். அமுது அண்ணனின் பள்ளி நண்பர் பிச்சாலுதான் இவரை பற்றி வேதனையோடு பகிர்வார். அமுதன் நல்ல தொழில்காரன்தான்ப்பா. ஆனா பாரு, கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம் ஆகியும் மாமனார் வீட்டை விட்டு இறங்காம இன்னும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டுக்கிட்டே பஞ்சராயிட்டான் என வருந்துவார். அந்த பரிதாபம் இப்போதும் அவரது பேச்சில் வழிய கண்டேன். செந்தில்தான் பாவம். அவனை இக்கட்டில் சிக்க வைத்து விட்டேன். எப்படி விடுவிப்பது? அமுது அண்ணனின் அந்த கேள்வியில் சற்றும் பாதிக்கப்படாதவன் போல செந்தில் அவரை பார்த்தான். வேறெதுவும் மிச்சம் இருக்கிறதா என்று கேட்பதைப் போல. ஆனால் அமுது அண்ணனோ அசாதாரணமான ஒரு கேள்வியில் செந்திலை சிக்க வைத்து விட்டதாய் கொஞ்சம் இடைவெளி கொடுத்தார். அவரிடமிருந்து அடுத்த வார்த்தை வராதது கண்டு செந்தில், வாங்கி கொடுக்கலாமே, கொடுப்பேனே, என்னங்க மாமா? என்னையும் இழுத்து பதில் சொன்னான். எங்கே நான் புகுந்து விடுவேனோ என எண்ணிய அமுது அண்ணன் அவசரமாய் அடுத்த கேள்வியை தொடுத்தார். சரி, நீ தம்பி, நீ தரலம்னே வெய்யி. வேற அந்நியர் என்ன போல நினைச்சுக்க. நான் வாங்கி கொடுக்கலாமா சொல்லு? செந்தில் சற்று நேரம் அவரை உற்று நோக்கினான். திரும்பி என்னையும் பார்த்தான். சாரு என்ன மாமா சொல்ல வராரு? புரியல. பூ வாங்கி தாரதுல என்ன பிரச்சனை? ஒன்று காசு வேணும், இன்னொன்று அன்பு அக்கறை வேணும். ரெண்டும் இருந்தா யார் வேணாலும் எது வேணாலும் வாங்கி தரலாம்ல. ஓ, நீ அப்படி வரியா? சரி, ஓ வழிக்கு வர என்றவர், உங்க அக்கா பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் யார் கட்டுவா? அக்காதையும் கட்டும், இல்ல மாமா கட்டுவாரு. சரி, அக்கா மாமா எல்லாம் ஒன்று தானே. அவங்களுக்கு பதிலாக நீ கட்டுவியா? கட்டுவேனே. நீ கட்டுவ தம்பி. ஆனா யாருக்கு கடமை? கடமைன்னா அக்கா மாமாவுக்கு. ரைட், அதைத்தையும் சொல்ல வாரேன். ஒருத்தருக்கு ஒரு கடமை இருக்குல்ல, அதை அவங்க தானே செய்யணும். சரி சார், அல்வா வாங்கி சாப்பிட்றதுல என்ன கடமை? நீ இப்போ உங்க மாமாவை பார்க்க வந்திருக்க, அதனால அல்வா அவர் தானே வாங்கி கொடுக்கணும். உன்னோட இடத்துக்கு அவர் வந்தா நீ தான் வாங்கி தர வேணும். இதெல்லாம் யார் சொன்னது? காமெடியா இருக்கு. லேசாய் சிரித்தான்.
காமெடியா? அமுதண்ணன் ரொம்பவும் சூடாகி போனார். இதுதான் தம்பி உலக நடைமுறை. இப்போ உங்க அக்கா வீட்டில் ஒரு பிரச்சனை, வெளியாள் வந்து பிரச்சனை பண்றாரு. இது அவங்க இடத்துல நடக்கிறதுனால அவங்க பார்த்துக்குவாங்கன்னு விட்டுருவியா, இல்லை எதிர்த்து நின்று கேட்பியா? அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க தானே பார்த்துக்கணும். நாம தலையிட்டா வேற மாதிரி ஆகிடும் இல்லையா? செந்தில் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தாமதித்த சிறிய இடைவெளியில் புகுந்து அவனுக்கான பதிலையும் அவரே நிரப்பிக் கொண்டார் அமுதண்ணன். அப்படியா சார்? ஆனால் எங்கள் மாமாவோ நானோ ஏன் பிரச்சனை ஓம் பிரச்சனைன்னு இதுவரைக்கும் தனியாக பிரித்து பார்த்ததில்ல என்றான். வீட்டுக்குள் பெண்களின் சிரிப்பொலி கேட்டது. எதேச்சையாக கூட இருக்கலாம். அன்று பணம் வசூலாகவில்லை. தானே நேரில் வந்து கட்டிவிடுவதாக வாய்தா வாங்கி கொண்டார் அமுது அண்ணன். எனது மனைவி சித்ரா என்னை விட கொஞ்சம் பண விஷயத்தில் கருமி. அது அவள் குடும்பத்து பின்னணியாக இருக்கலாம். அவளோடு பிறந்தவர்களில் சித்ரா இரண்டாவது பெண். மேலும் 2 பெண்களும் செந்திலும் அடங்கிய குடும்பம். வீட்டில் ஒரு பகுதியை ஒதுக்கி பலசரக்கு கடையாக்கி சித்ராவின் அம்மாவும் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளும் கவனித்து வர, அவளது அப்பா பஜார் கடைகளுக்கு நவதானியங்கள் வாங்கித் தரும் தரகு வேலை பார்த்து வந்தார். 4 பெண்களையும் கரை சேர்க்கவும் குடும்பத்தை கஞ்சிக்கவலை இல்லாது நடத்தி செல்லவும் சித்ராவின் தாயார் மேற்கொண்ட பொருளாதார நடவடிக்கை அப்படியே சித்ராவிடத்தில் பழகியிருந்தது. எதிலும் விரயம் காண முடியாது. அத்தியாவசியமானவை மட்டுமே அவளது கைப்பிடியில் நிற்கும். தேனி பஜாரில் இருந்து 10 ரூபாய் கொடுத்து ஷேர் ஆட்டோவில் ஏறி வர மனசில்லாமல் நடந்து வருவாள். ஒத்தையில் வேகுன்னு நடக்கணும்னு விதியா? பார்க்குறவங்க என்ன நினைப்பாக என சொல்லுங்கள். அது பற்றி தனக்கு கவலை இல்லை என ஒதுக்கி விடுவாள் இதனால அவங்களுக்கு எதுவும் சிரமமா? இல்ல. என்பாள். அப்படித்தான் 2வது பிரசவத்திற்கு பின் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ள அவளது தாயாரின் ஏற்பாட்டின் பேரில் பெரியகுளத்தில் உள்ள ஒரு மிஷனரி ஆஸ்பத்திரியில் சேர்ந்திருந்தாள். எல்லாம் நல்லபடியாய் முடிந்தது. வீட்டுக்கு திரும்ப வேண்டும். பெரியகுளத்தில் ஆளோவளோ எல்லாம் கிடையாது. அந்த ஊரின் பிரசித்தி பெற்ற வாகனம் குதிரை வண்டிதான். ரயிலில் செல்வது போல அருமையாய் கொண்டு செல்லும். பேருந்து நிலையம் செல்ல குதிரை வண்டியா? தன் அம்மாவுக்கு மேலாய் சித்ரா யோசித்தாள். ஆனால் அவளால் மருத்துவமனையின் வெளிவாசலை சென்று அடைவதற்கே கால்களை எட்டி போட முடியவில்லை. குழந்தையை அவளது தாயார்தான் வைத்திருந்தார். செந்திலின் கை ஆதரவில் அவள் நடந்து வர, நான் பை சுமைகளை எடுத்துக்கொண்டு நடந்து கொண்டிருந்தேன். பற்களை கடித்து கொண்டும் முகத்தை சுளித்தும் கண்களை மூடியும் ஆபரேஷனின் வலியை சமாளித்து நடந்தாள் என்று வையுங்கள். முன்னால் நடந்து சென்ற என்னை செந்தில் சத்தமிட்டு அழைத்தான். அந்த மருத்துவமனையில் அவ்வளவு சத்தம் கூடாது. மாமா, எவ்வளோ வேகமா எங்க போறீங்க? வண்டியை உள்ளார வர சொல்லுங்க, அக்காவால் நடக்க முடியாது. அட்மிட்டுக்கு மட்டும்தான் வண்டி உள்ள வர முடியும், டிஸ்சார்ஜுக்கெல்லாம் நாட் அலவுடு என உடன் வந்த நர்ஸு சொன்னார். கொலாப்ஸ் ஆயிரும். ஏங்க, அவங்களால முடியலைங்க. நடந்து வந்து கொண்டிருந்தவளை நடக்க விடாமல் நிறுத்தி வைத்தான் செந்தில். நடக்கணும் தம்பி, பெட்லையே இருந்தனால அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் சமயம் பழகிரும். நடக்கிறது ஹெல்த்துக்கு நல்லது. செந்திலின் கோரிக்கையை மறுத்து நர்ஸ் வாசல் வரை உடன் வந்தார். வாசலில் குதிரை வண்டிக்கு பதிலாக டாக்ஸி வைக்கலாமா என்றேன். சித்ரா அத்தனை வெறிச்சியிலும் என்னை முறைத்தாள். செந்தில் டாக்ஸி நோக்கி நடந்தான். அந்த மடப்பயலை கூப்பிடுமா? இவனை எதுக்கு கூட்டி வந்த என கடிந்தாள். என்னை விட அவன்தான் வேலைக்கு போகாமல் முழுசும் பக்கத்திலேயே இருந்தவன். இல்லைங்கய்யா, குதிரை வண்டி தான் கொஞ்சம் மெதுவாக அனுசரித்து போகும். சித்ராவின் அம்மா தனக்கே உரிய மென்மையுடன் பேசலானார். குதிரை வண்டியில் ஓட்டுநருடன் சமமாக உட்கார்ந்து கொண்ட செந்தில் வண்டியை எந்த திருப்பத்திலும் குலுங்க விடாமல் வண்டிக்காரருடன் இணைந்து வண்டியை நடத்தி போனது என்னை ஆச்சரியப்படுத்தியது. ஆனாலும் குதிரை வண்டிக்கே உரித்தான அந்த அழுங்கலை தவிர்க்க முடியவில்லை. பலமுறை அம்மா, ஐயோ என சித்ரா வேதனை குரல் விடுகிற போதெல்லாம் விருட்டென அக்காவை பார்ப்பதும் குதிரையை அதட்டுவதுமாக வண்டிக்காரனின் வெறுப்பினை சம்பாதித்தான். செந்திலின் அச்செய்கைகள் விசித்திரமாயிருந்தது எனக்கு. பேருந்து நிலையத்துக்கு வந்ததும் செந்தில் ஒரு காபி கடையில் எங்களை நிறுத்திவிட்டு, ஒரு நிமிஷம் மாமா என எங்கோ விரைந்தான். காபி வாங்கி கொடுத்து குடித்து முடித்த பின்னும் செந்திலை காணவில்லை.
பேருந்துகள் வந்து போய்க்கொண்டே இருந்தன. எல்லோருக்கும் செந்தில் மீது கோபம் ஏறிக்கொண்டிருந்தது. நான் மெதுவாக சித்ராவிடம், டாக்ஸி வச்சிடலாமா, கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல என்றேன். ஏரோப்ளேன் கொண்டு வரதுன்னா வாரேன், அதான் அழுங்காமல் வீட்டில் இறக்கி விடும் என்றாள் நக்கலாக. எல்லோருடைய வசவுகளுக்கும் மத்தியில் செந்தில் வந்தான். அவனுடைய நண்பனின் டாக்ஸி இங்கே ஓடுகிறதாம். ஆனால் இப்போ சிறு வேலையாய் ஒர்க் ஷாப்பில் இருப்பதால் லேட் பண்ணி போகலாமா என கேட்டான். சித்ரா தானாக எழுந்து பேருந்தை நோக்கி நடக்கலானாள். அம்மாவும் அவளும் எடுத்த முடிவின்படி தனியார் வண்டி மற்றும் சாதாரண பேருந்து என்று இல்லாமல் நகரப் பேருந்தில் ஏற முடிவு செய்தனர். அதுதான் மெதுவாய் போகுமாம். நெரிசல் இருந்தாலும் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்க குலுங்காது என்றும் மையமான இடத்தில் இருக்கை தேடி உட்கார்ந்தனர். செந்தில் குதிரை வண்டியைப் போல பேருந்தின் ஓட்டுநர் பக்கம் போய் நின்று கொண்டான். அவரிடம் ஏதோ பேசி எங்கள் பக்கம் அவரை திரும்பி பார்க்க வைத்தான். ஆக பேருந்தையும் செந்தில்தான் ஓட்டினான் எனலாம். அன்று தொழிற்பேட்டைக்குள் நுழைந்ததும் செந்தில் ஞாபகம் வந்தது. அவன் வேலை பார்க்கும் சேமியா கம்பெனி இதற்குள் தான் இருக்கிறது. இத்தனை தூரம் வந்துவிட்டு அவனை பார்க்காமல் போனால் சங்கடப்படுவான். அது மட்டுமல்லாது நான் வந்து போனது தெரிந்துவிட்டால் உடனே ஏதாவது காரணம் சொல்லிவிட்டு என்னை சந்திக்க வந்து விடுவான். பேட்டைக்குள்ளார வந்தீங்களா மாமா? நான் கம்பெனியில் தானே மாவு பசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓனர் சொன்னார், கை கழுவிட்டு வந்தேன். சரிவர கை கழுவாத அடையாளம் அவன் உடலெங்கும் தெரியும். தலைமுடியில் துவங்கி புருவமயிர், பூனை ரோமமாய் மேல் உதட்டில் முளைத்திருக்கும் செம்பழுப்பு நிற மீசை மயிர், கீழ் நாடி, கெண்டங்கை ரோமக்கால்கள், பாதத்தின் கணுக்கால் மேல் பகுதி, இங்கெல்லாம் பவுடர் போட்டது போல மைதா மாவு ஒட்டி கிடக்கும். ஏன் தன்னை பார்க்க வரவில்லை என சண்டை போடத்தான் வருகிறான் என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே வழக்கமான சிரிப்புடன் 2 கை விரல்களிலும் பசை போல ஒட்டியிருக்கும் அந்த மாவினை வாய்ப்பேச்சின் போக்கில் விரல்களால் தேய்த்தும் சுரண்டியும் எடுத்துக்கொண்டிருப்பான். விஷயம் ஒன்றும் இருக்காது. ஆனால் நான் வந்திருக்கிற தகவல் தெரிந்துவிட்டதால் என்னை பார்க்க வேண்டும் என்னும் ஆவல், அதற்கு ஏதாவது ஒரு சாக்கு. அதனால் அவனை அலைய வைக்காமல் நானே போய் பார்த்து விடுவது வழக்கம். மேலும் அவன் சம்பளத்துக்கு வேலை பார்ப்பவன். என்னதான் நல்ல ஓனராக இருந்தாலும் அவனது வேலையை கெடுக்காமல் இருக்க வேண்டுமானால் நானே போய்விடுவதுதான் சாலச் சிறந்தது. பெரும்பாலும் அப்படித்தான் போய்விடுவேன். எனக்கும் கூட ஒரு ஆவல் உண்டு. அவனை பார்ப்பதை விட என்னை அவன் எதிர்கொள்ளும் விதம்தான் கவிதையாக இருக்கும். அந்த தருணத்தை தரிசிப்பதற்காகவே நான் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வேன். இப்போதும் கூட ஒரு நிலுவை பாக்கியை வசூலிக்கவே நானும் பங்குதாரர் ஒருவரும் பேட்டைக்குள் வந்திருந்தோம். வேலையினை முடித்துவிட்டு பங்குதாரரை கழட்டிவிட உத்தேசித்திருந்தேன். ஆனால் தான் இதுவரை சேமியா தயாரிக்கும் கம்பெனியை கண்டதில்லை என பங்குதாரரும் கூடவே வந்துவிட்டார். நாங்கள் கம்பெனிக்குள் நுழைந்த சமயம் களத்தில் முருகலாய் காய்ந்து கொண்டிருந்த சேமியாவை துரட்டிக் கம்பு கொண்டு ஒரு பெண் கிளர்த்தி விட்டு கொண்டிருந்தார். பாய்லரில் நீர் திவலைகள் சொட்ட சொட்ட மேலே நீராவி வெளிக்கிளம்பி குபு குபுவென சென்று கொண்டிருக்க அவித்த சேமியாவை ஆவியுடன் நீளமான கழி ஒன்றில் கோர்த்து அக்கழியினை ஒரு மர ஸ்டாண்டில் தொங்கவிட்டு கொண்டிருந்தான் செந்தில். 4 அடி நீளத்தில் அடித்து போட்ட பாம்பாய் சேமியா கைத்தறி நூல் பாவினை போல ஊசலாடி கொண்டிருந்தது. இதுதான் ரோஸ்டட் சேமியா என்றேன். அவிச்சிருக்கே? திரும்பி கேட்டார் பங்குதாரர். அதான் சிமெண்ட் களத்தில் சுருள சுருள காய விடுறாகல்ல, நாளைக்கு வந்து பாருங்க, விளக்கமளித்தேன். அப்போது மெஷின்கள் பெருத்த ஓசையுடன் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு அறையிலிருந்து செந்தில் வயதொத்த இளைஞன் ஒருவன் மலைப்பாம்பை தூக்கி வருவது போல தனது 2 கைகளிலும் தாங்க மாட்டாத பளுவுடன் சேமியா தறி ஒன்றை சுமந்து கொண்டு வந்து பாய்லரில் சேர்க்காமல் கொஞ்சம் தள்ளி வேறொரு ஸ்டாண்டில் தொங்கவிட்டான். உடனே இன்னொருவன் அந்த தொங்கலை வாங்கி சரசரவென கழியின் நீளத்துக்கு பரசிவிட்டான். இதுதான் சாதாரண சேமியா. பச்சை மாவை அப்படியே தண்ணியை விட்டு பிணைஞ்சு மிஷினில் கொடுத்து பிழிஞ்சு இடியாப்பமாக காய விட்டுருவாங்க. காஞ்ச இடியாப்பந்தேன் சேமியா. இடியாப்பம் அரிசி மாவு, சேமியா மைதா மாவு. சட்டென புரிந்தவராய் பதில் சொன்னார் பங்குதாரர்.
அதற்குள் செந்திலின் ஓனர் வந்துவிட்டார். அட்டக் கருப்பில்லாமல் அடையாளக் கருப்பும் இளந்தொந்தியும் கைலி வேஷ்டியுமாய் உடம்பில் சட்டையில்லாமல் வேலையாட்களைப் போல கை பனியனுடன் நின்றிருந்தார். செந்தில, நம்ம தொழில் ரகசியம் பூராத்தையும் மாமனுக்கு சொல்லி தந்துட்ட போல, எதுக்க ஒரு பட்டறையை போட்டுறாதடா சாமி. கிண்டலும் சிரிப்புமாய் ஓனர் செந்திலை இழுத்து வைத்து பேசினார். அவனும் கிட்டத்தட்ட அவரது கோலத்திலேயே நின்றிருந்தான். இளந்தொந்தியும் ஊளைச்சத்தும் மட்டும் இல்லை, மற்றபடி இருவரையும் மைதா மாவு பவுடர் உச்சந்தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ஆக்கிரமித்திருந்தது. மாமாவுக்கு மாவு மிக்சிங் தெரியாதுன்னே. ஆமா, அது பெரிய தங்கமல்ல ரகசியம் பாரு. எப்படி தயாரித்தாலும் மார்க்கெட்டிங் தான் முக்கியம் என்றேன் நான். அது மட்டும் இல்லை, குவாலிட்டி இருக்குல்ல, ரா மெட்டீரியலில் கவனம் வேண்டியிருக்கு. அசந்தம்னா மாற்றி விட்டுறாங்க. பேக்கிங்கை பார்த்தா எங்கள் ஓனர் மாவு தரத்தை கண்டுபிடிச்சிருவாரு என்று செந்தில் ஒரு முறை சொன்னது ஞாபகத்தில் வந்தது. அவங்க தொழிலை ஒழுக்கமாக கவனிச்சாலே தொழில் நம்மளை கவனிச்சுக்கும் தம்பி. எனது பங்குதாரர் ஏகாந்தமாய் பேசலானார். 100க்கு 100 அண்ணாச்சி சொல்றது உண்மை. ஓனர் அவரை கட்டி அணைக்காத குறையாய் அருகில் வந்து பாராட்டினார். அப்போது ஒரு பெண் எவர்சில்வர் தூக்கில் காப்பியும் இடது கையில் எண்ணெய் மலிந்த ஒரு காகித பொட்டலமும் கொண்டு வந்தார். செந்தில், உன் மாமாவுக்கு காப்பியை கொடு. காப்பி கம்பெனி சப்ளை. வடை பார்சல் செந்தில். அவன் மாமாவுக்காக ஸ்பெஷல் சப்ளை கண்ணடித்து சொன்னார். சும்மா சொல்றார் மாமா. வெட்கத்துடன் காப்பி தூக்கினை அந்த பெண்ணிடமிருந்து வாங்கி கொண்டான் செந்தில். டம்ளரும் சேர்த்து கொடுத்துவிட்டு போனார் அந்த பெண். பள்ளி படிப்பினை 9ஆம் வகுப்போடு முடித்து கொண்ட செந்தில் அன்றிலிருந்து இத்தனை காலமும் வேறு எந்த இடத்திற்கும் இடம்பெயராமல் சேமியா கம்பெனியிலேயே நிலைத்து போனான். அந்த ஒட்டுதலில் அவனது ஓனரும் அவனிடம் வேலையாளுக்கும் மேலான கூடுதல் அக்கறை வைத்திருந்தார். அது தொழில் ரீதியான சாணக்கியத்தனமாகவும் இருக்கலாம். ஆனால் செந்திலுடனான அவரது நெருக்கம் தொழில் உறவினை தாண்டியதொரு அந்யோன்யத்தை காட்டியது. ஆமா, மாமா வந்தா தனி கவனிப்பு இருக்கணும்ல. பங்குதாரர் செந்திலை பரிகாசம் செய்தார். அதெல்லாம் மாமே மச்சின 2 பேரும் சூப்பர்னாச்சு. சும்மா சொல்லக்கூடாது. நான் கூட இப்படியெல்லாம் பார்த்தது கிடையாது என்ற ஓனர், நானுமே சொந்த அத்தா மகளத்தையும் கட்டியிருக்கேன். எங்கள் மச்சினையும் கூட ஒரு நாள் ஒரு பொழுது சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டதில்ல. நான் உட்காந்தா அவர் நிற்பார், அவர் உட்காந்தா நான் நிற்பேன். அத்தனை ஒரு இது. ஓனர் வார்த்தை கிடைக்காமல் திணறினார். மரியாதை, பங்குதாரர் எடுத்து கொடுத்தார். ஓனர் இகழ்ச்சியாய் சிரித்தார். அது மரியாதையா? ஒட்டாத ஒரு போக்குதே. இடைவெளின்னு வச்சுக்கோங்க. அதாங்க மரியாதைங்கிறது. அக்கா புருஷங்கிற ஒரு கெம்பெரிக்கம் எப்படி வரும்? அப்படி கண்ணில் பார்த்தாலே காரியம் மடன்னு நடக்கணும். அப்படின்னா செந்தில் வீட்டில் அவங்க மாமா வீதியில் வரும்போதே வீட்டில் தீ பிடிக்கும் போல. அதான் மாமனும் மச்சனும் இத்தனை பிரியமாக இருக்காங்க. இருக்கலாம். ஒன்றை விட்டு ஒன்றும் பிரியாத லவ் பேர்ட்ஸ் மாதிரிலாம் இருக்காங்க சொல்லிவிட்டு ஓனரும் பங்குதாரரும் சிரித்தனர். நானும் செந்திலும் இவர்களுக்கு என்ன பதில் சொல்வதென விளங்காமல் நின்றோம். எப்படி விளங்க வைப்பதெனவும் தெரியவில்லை. எதற்கு விளங்க வைக்க வேண்டும் எனவும் தோன்றியது. அப்போது எச்சில் தம்பளர்களை எடுக்க வந்த அந்த பெண், ஊர்ல மாமனும் மச்சனும் ஒத்துமையா இருக்குது யாருக்குமே கிண்டலாத்தான் இருக்கு செந்தில். நாங்க என்ன அடிச்சு மல்லு கட்டவா சொல்றோம்? ஆமா, உண்மையிலேயே அவங்களுக்குள்ளார தாயா பாசமும் பத்தும் கூடுதலா இருக்கும். ஏன் தெரியுமா? 2 பேத்துக்கும் இடையில அக்கா தங்கச்சிங்கிற பொம்பளை இருக்கா. ஆமா, என் மனைவி மேல என்னை விடவும் அதிகமா அக்கறையும் பாசமும் வச்சிருக்கிற ஒரு மனுஷனை நான் வேற எப்படி பார்க்க முடியும் என்றபோது செந்தில் என் கையில் இருந்த டம்ளரை வாங்கி அந்த பெண்ணிடம் தந்தான். நீங்க சொல்றத பார்த்தா கட்டுனவளை கொண்டாடுறவங்க தான் மற்றவங்களையும் மதிப்பாங்கன்னு சொல்றீங்க. இதை எழுத்துல எழுதி சோத்துல ஒட்டுங்கய்யா, அப்பத்தே நம்புவாங்க. அந்த பெண் சிரித்து கொண்டே நகர்ந்தார்.